கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல நாளிலும் நம்மை முகமுகமாய் ஒன்று கூட்டி அவருடைய மகத்துவமுள்ள சத்தியங்களை நாம் தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்கு நாம் மறுபடியுமாக நாம் ஸ்துதி தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு பாடத்திற்குள் செல்லலாம். அதுக்கு முன்பாக அடியேன் சார்ந்திருக்கும் வேலூர் மற்றும் ஆம்பூர் சபையாரின் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லும் பட்சத்தில் அவர்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கும் பாடத்தினுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா தன்னடக்கத்தின் முக்கியத்துவம். இப்போது இது ஆக்சுவலாக ஒரு கேரக்டர் வைஸான ஒரு கேரக்டரில் இருக்கிற குணலட்சணம். அந்த குணலட்சணம் நிறைய குணலட்சணம் இருக்குது. இப்போ தாழ்மை இருக்குது, பொறாமை இருக்குது, மேட்டிமை இருக்குது. அதே நேரத்தில் அந்த மாதிரி இருக்கிற நிறைய குணலட்சணத்தில் தன்னடக்கம்ன்ற ஒரு டாப்பிக்கை ஏன் பார்க்குறோன்னா, தேவன் உலகத்திலேருந்து நம்மளை பிரித்து எடுத்து ஜீவனுக்கு போகிறதுக்கான வழியில், இடுக்கமான இந்த வழியில் ஒவ்வொரு குணலட்சணத்தையும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறார் நம்மக்கிட்ட நிறைய பாடங்களில். அந்த வகையில் நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த தன்னடக்கத்தை பற்றி இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த தன்னடக்கம் மட்டும்தான் ஜீவனுக்கு போகிறதுக்கான வழின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. நிறைய குணலட்சணத்தில், தேவன் எதிர்பார்க்குற குணலட்சணத்தில் தன்னடக்கமும் ஒன்று. இப்போ இந்த தன்னடக்கத்தின் முக்கியத்துவம் ஏன் நம்ம பார்க்குறோன்னா, ஆக்சுவலாக நம்ம பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தன்னடக்கம் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம்? எல்லாருக்கிட்டையும் நம்மக்கிட்ட தன்னடக்கம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறோன்னு வச்சுக்க, முன்னாடி நம்ம என்ன பதில் சொல்லலாம்? இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். முழுசாக இருக்குதான்னு கேட்டாக்கா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குறைவான தன்னடக்கம் இருக்கும். ஆனால் அந்த தன்னடக்கம் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தன்னடக்கத்தின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, பாருங்கள் வாசிக்கலாம், வாசிங்க. தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளாத தன்மையின் முக்கியத்துவம் அல்லது சுய கட்டுப்பாடு இருந்தால்தான் தன்னடக்கம் இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளாத தன்மையின் முக்கியத்துவம். தன்னடக்கம்ன்றது என்னான்னு கேட்டால், நான் என்னை முதன்மைப்படுத்தி கொள்ளாத ஒரு மனநிலை என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்குறாரு. அப்போ என்கிட்ட என்ன இருக்குது? தன்னடக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இயேசு கிறிஸ்து, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ண சொன்னார்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என் பின்னால் வர கடவுனார். அப்போது தன்னைத்தான் வெறுத்து என்ற கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு தன்னடக்கம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க முதன்மைப்படுத்தி கொள்ளாத அந்த மனநிலை அவங்கக்கிட்ட என்ன பண்ணும்? இருக்கும். அப்போது தன்னைத்தான் வெறுக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக தேவன் எதிர்பார்க்கிற குணலட்சணங்களில் இதுவும் ஒன்று. அல்லது சுய கட்டுப்பாடு இருந்தால்தான் தன்னடக்கம் இருக்குன்னு அர்த்தம். இப்போது எல்லா குணலட்சணத்தையும் நாம் எங்கே அப்ளை பண்ணணும்? ஆக்சுவலாக ஒவ்வொரு குணலட்சணத்தையும் நாம் உலகத்திலேருந்து பிரித்து எடுத்துட்டார். நான் உலகத்தார் நல்லது போல் நீங்கள் உலகத்தார் அல்லன்னாரு. அப்போ அந்த குணலட்சணங்களை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, பர்சனலாக நம்மக்கிட்ட டெவலப் பண்ணோம். அப்புறம் ஃபேமிலியில், அப்புறம் சபையில், அப்புறம் எல்லா சபைகளிலும். அப்போ தான் தேவன் என்ன பண்ணுவார்னா, இதுதான் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கக்கூடிய கண்டிஷன். அப்போ தான் நம்மளை என்ன பண்ணுவார்? அவர் உயர்த்துவார். ஏன்னா எப்போ தாழ்மைப்படுறோமோ அப்போ உயர்த்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? பாருங்க, நீதிமொழிகள் 5:28. நீதிமொழிகள் 25:28 அதிகாரம் 28 வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். பார்த்தீங்களா? இப்போ தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அப்போ ஒரு மதிலிடிந்த பாழான பட்டணம்னா அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு இருக்காது. பாழான பட்டணத்துக்கு பாதுகாப்பு இருக்குமா? அங்கே யாருமே சமாதானமாக என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் மதில் இல்லை. அதனால் எந்த கொள்ளைக்காரனுங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது, எந்த பக்கம் திருடனுங்க வருவானுங்கன்னு தெரியாது. ஒரு பய உணர்வோடு தான் என்ன பண்ணணும், நாம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால்தான் தன் ஆவியை அடக்காத மனுஷன்
மதிலிழந்த பட்டணம் போல இருக்கிறான்னா, அப்போ நம்மளுடைய ஆவி, நமக்குன்னு ஒரு ஆவி இருக்குது. என்ன ஆவி இருக்குது நம்மக்கிட்ட? நம்மக்கிட்ட ஆவி இருக்குது இல்லையா? தேவன் கொடுத்த ஆவி இருக்குது இல்லையா? அந்த ஆவியில் நாம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளை பண்ணலைன்னா மதிலிழந்த பட்டணம் போல் இருக்கிறோமா. அப்போது நம்மளை சுற்றிலும் பாருங்கள், வந்து ஒரு மதிலிழந்த பட்டணத்துக்கு கொள்ளைக்காரங்க திருடனுங்க எப்படி இருக்காங்களோ சுற்றிலும் அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கெட்டுப்போன தேவதூதர்களும் சாத்தானும் நம்மளை என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு இந்த உலகத்தில் மற்றவங்கள பற்றியெல்லாம் கவலை இல்லை, யாரை பற்றி தான் கவலை, அவனுடைய கண்ட்ரோலில் இல்லாதவங்கள பற்றி தான் அவனுக்கு கவலை. அதனால்தான் நாம் வந்து தன்னடக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்க, தன் ஆவியை நாம் அடக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸு நம்மக்கிட்ட வராது. அப்போ வருதுன்னா நாம் வந்து ஆவியே அடக்கலைன்னு அர்த்தம். நாம் வந்து தேவனுடைய ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கிறாரு. ஏன்னா யோபை பற்றி சொல்லும்போது கூட, நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையான்னுவார். யோபுக்குன்னு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தார், ஏன்னா கீழ்ப்படிஞ்சார். நாம் கீழ்ப்படியும் போது கூட நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வச்சுவார். அந்த பவுண்ட்ரிக்கு உள்ளே யாரும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அந்த பவுண்ட்ரி வந்து ஹோல்ட் பண்ணுறது, அதில் வந்து இடிக்கிறது யாருன்னு கேட்டால் நம்ம தான். ஏன்னா ஆவி அடக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இடிஞ்சு விடும். அப்போது நம்முடைய பாதுகாப்பு யார் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் பாருங்க, வந்து அடுத்த வசனம் படிங்க. ஒருவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவன் மதில் உடைந்து போன நகரை போன்று இருப்பான். தன்னைத்தானே கட்டுப்படுத்தாவிட்டால், நாம பேசுறதும் சரி செய்கிற செய்கையும் சரி தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்தால் தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறோன்னு அர்த்தம். நாம் வந்து தேவனுக்கு ஏற்புடையதாக நம்மளுடைய கிரியை வார்த்தை இல்லைன்னு வச்சுங்க, அப்போ நம்மளை என்ன பண்ணலன்னு அர்த்தம், கட்டுப்பாடை மீறுறோம், ஆவியை மீறுறோன்னு அர்த்தம். அதனால தான் பாருங்க, வந்து இந்த ஆவியை வந்து நாம் நிறைய டைப்பில் பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. ஆவி என்ற வார்த்தை பல வழிகளில் நாம் வேதத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, வந்து ஒரு குதிரையை வந்து சொல்லும்போது அது உக்கிரமான ஆவியுடைய குதிரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே நேரத்தில் தேவதூதர்கள் சொல்லும்போது சரி, ஸ்பிட்பீங்கில் இருக்கிறவங்கள ஆவியின் ஜீவிகள்னு சொல்கிறோம் இல்லையா? பாருங்க, வந்து அதே மாதிரி மனுஷனுக்கு எடுத்துக்கணும்னா சங்கீதம் 146:4. சங்கீதம் 146:4 அவனுடைய ஆவி பிரியம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். பார்த்தீங்களா? தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவி வந்து நம்ம மைண்டு, அந்த மைண்டு ஆஃப் ஆகுது, யோசனைகள் அழிஞ்சு போயிடுதுன்னா நம்மக்கிட்ட இருந்து என்ன போயிடுது, ஆவி போயிடுது. அந்த ஆவி இருக்கிற வரலும் அது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துச்சுன்னா ஜீவனுக்கு போயிடலாம். அந்த ஆவி இருக்கிற வரலும் நாம் வந்து அவருக்கு பிரியமாக வாழலைன்னா ஜீவனுக்கு போகிற வழியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், விலகிறோன்னு அர்த்தம். அதனால தான் பாருங்கள், வந்து அவனுடைய ஆவி பிரியம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் ஆவி இருக்கிறவரில் தான் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிறதுக்கான வாய்ப்பு. அந்த ஆவி இல்லாமல் போயிடுச்சுன்னா நாம் தேவனுக்கு, அப்போ செத்துட்டு பின்னால் யாருன்னா வந்து தேவனை வந்து துதிக்க முடியுமா, அவரை நினைக்க முடியுமா? இப்போது கல்லறை திருநாள் கொண்டாடுறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க? பாபிலோனில் கொண்டாடுறாங்கல்ல கல்லறை திருநாள். எதுக்கு கொண்டாடுறாங்க? அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணுன்றது இந்து மெத்தாலஜி. அது இந்துக்களுடைய கொள்கை கோட்பாடு. அந்த கொள்கைகளின் அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது கல்லறைங்களுக்கு எதுனா வந்து யோசனை இருக்குதா, இவங்க செய்து எதுனா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா செத்துட்டவங்க வந்து உயிரோடு இருக்கிறவங்களோட எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் அவங்க வந்து ரிசீவ் பண்ண முடியாது. அவங்க வந்து, ஏன்னா பிரசங்கில் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, சூரியனுக்கு கீழே நடக்கிறது யாதொன்றிலும் அவர்களுக்கு பங்கில்லை அப்படின்னு சொல்லிட்டார். பங்கு இல்லைன்னும் போது அவங்க வந்து நித்திரையில் இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க ஆப்சன்ட் மைண்ட் ஆகிடுச்சு. ஆப்சன்ட் மைண்ட்னா மறந்து போச்சு. அவங்கள என்ன, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கேட்காது. ஏன்னு கேட்டால் மைண்டு ஆப்செட் மைண்ட் ஆகிட்டு ரெஸ்ட்டில் இருக்குது. அந்த ரெஸ்ட்டு வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிரேத குழியிலானவரின் சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு பின்னாடி தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகுமே தவிர அது வரல அது என்னாகாது, அவங்களுக்கு யோசனைகள் இருக்காது. அதனால தான் அவர்களுடைய யோசனைகள் அழிந்து போகின்றார். யூதா 19 இவர்கள் பிரிந்து போகிறவர்களும்
ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்கள் ஆமே. பார்த்தீங்களா? அப்போ உயிரோடவே இருக்கும்போது ஒரு சிலர் பிரிந்து போகிறாங்கன்னா அவங்க தங்களுடைய ஆவியை அடக்கலைன்னு அர்த்தம். அடக்காதனாலையும் ஜென்ம சுபாவத்தார், நாம் பிறந்ததுலேருந்து நமக்கு வந்து ஒரு குணலட்சணம் இருக்குது. அது எதுனா தேவனுக்கு பிரியமில்லாத குணலட்சணம். நாம் விசுவாச வீட்டுக்கு வந்த பின்னாடி நாம் தேவனுடைய குணலட்சணத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான், அவருடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தேவன் அழைப்பு கொடுத்துக்கிறார். அந்த அழைப்பின் அடிப்படையில் நம்மளுடைய குணலட்சணங்களை நம்ம பிரதிபலிக்கலைன்னு சொன்னால் நாம் ஜென்ம சுபாவத்தார் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தார், இவங்க ஆவி இல்லாதவர்கள். அப்போ தேவனுடைய ஆவி இல்லாதவர்களும் தன்னடக்கம் இல்லாதவர்களும் சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களும் ஒன்று. அப்போ ஆவி இருக்குதுன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக சுய கட்டுப்பாடு இருக்கும் இல்லைங்களா? பாருங்கள், வந்து நீதிமொழிகள் 25-28. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒருவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவன் மதில் உடைந்து போன நகரை போன்று இருப்பான். சிந்தையை கட்டுப்படுத்தாத மனிதன் பாழான பட்டணம் போல் இருக்கிறான். பார்த்தீங்களா? சிந்தையை கட்டுப்படுத்தாத மனிதன் பாழான பட்டணம் போல் இருக்கிறான்னு சொல்லிட்டு சாலமோன் சொல்கிறாரு. சாலமோன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக ஏர்லி ஸ்டேஜில் இருந்தார், ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய அந்திம காலத்தில் அவர் தான் மணந்து கொண்ட மனைவிகள் நிமித்தமாக என்ன பண்ணிட்டாருன்னா விக்கிரகங்களுடைய வணக்கத்துக்கு என்ன பண்ணிட்டாரு போயிட்டனால விசுவாச வீரர்கள் லிஸ்ட்லேயே இல்லாத அளவுக்கு அவர் பேர் என்ன பண்ணிட்டாருன்னா கேன்சல் பண்ணிட்டார் தேவன். பாருங்க, வந்து அவர் வந்து நார்மலாக இருக்கும்போது சிந்தையை கட்டுப்படுத்தாத மனிதன் பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அப்போது வந்து தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்போ ஜீவனோ மகிமையோ ஆசீர்வாதமோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு பாழான பட்டணம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். இங்கே யாருன்னா வாழ முடியுமா? 100% வாழறதுக்கான தகுதி இல்லாத இடம் அது. ஏன்னா ஒரு பட்டணத்துக்கு மதில் இல்லைன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக கொள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துடுவாங்க, அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வாழக்கூடிய சூழ்நிலையே அந்த பட்டணத்துக்கு இருக்காது. இப்போது ஏன்னா இப்போ அந்த என்னதான் போலீஸ் அங்கே இருந்தாலையும் அவங்களாலே பாதுகாப்பாக என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கேமராஸ் வச்சுக்கிறாங்க, போலீஸ்கார வண்டியை திட்டின்னு போயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரங்களுக்கு கஷ்டமாகுது இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள் நல்லா. அப்போது அவங்களுக்கே அந்த நிலைமைனா சிவிலியன்ஸுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? பாருங்க, வந்து அப்போது தன்னைத்தான் நாம் வந்து கட்டுப்படுத்தணும்னா நாம் வந்து அதுக்கு 2 குணலட்சணம் வேணும். ஏன்னா ஒரு புது சிருஷ்டியை இயக்கிறது எதுன்னு கேட்டால் அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய சிந்தனைகள் தான் அவங்கள கட்டுப்படுத்தும். பாருங்க, யூதா 22 வாசிங்க. யூதா 22ஆம் அதிகாரம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோടെ ரட்சித்து. பார்த்தீங்களா? அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. அப்போது பகுத்தறிவு, மனசாட்சி, இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் இது ரெண்டும் இருந்தால் தான் நாம் வந்து தன்னடக்கத்தை நம்மளுடைய லைஃப்பில் ப்ராசஸ் பண்ண முடியும். அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியாது. பகுத்துணர்வும் மனசாட்சியும் இருந்துச்சுன்னா நாம் வந்து சிலருக்கு இரக்கம் பாட்டி, ஏன்னா தேவனுடைய குணலட்சணத்தை நம்ம மற்றவங்கிட்ட காட்டி அவங்களையும் வந்து அந்த அக்னியிலிருந்து இழுத்து அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பை தேவன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. நாம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஸ்பீச் பண்ணி பிரசங்கம் பண்ணி சப்ஜெக்ட் எடுத்து தான் ஒருத்தரை மாற்றணும்னு அவசியம் இல்லை. வாழ்ந்து காட்டி கூட என்ன பண்ணலாம், மற்றவங்கள மாற்றலாம். அப்படி வாழ்ந்து காட்டி மாற்றுறதுக்காக நமக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த சிலருக்கு இரக்கம் அப்போ நம்ம வாழ்ந்து காட்டினா பகுத்தறிவு நம்ம கிட்ட இருக்கணும். மனசாட்சியின் அடிப்படையில் நம்மளுடைய லைஃபு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அக்னியிலேருந்து இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ மனசுக்கு வந்து எத்தனை வாசல் இருக்குது தெரியுங்களா? ஒரு மனுஷனுடைய மனசுக்கு சாதாரணமாக எத்தனை வாசல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? உலகத்தில் சொல்லுவாங்க 1000 வாசல் இதயம்னு. ஆனால் 1 கோடி வாசல் இருக்கும்.
கோடிக்கு மேலே கூட இருக்கும். என்னென்னா இது எந்த பக்கம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதனால்தான் எல்லாவற்றை காட்டிலும் இருதயமே மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும்னு தேவன் சொல்லிட்டாரு. இல்லை ஆண்டவரே, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்னு, எனக்கு ஒரே வழி இது, நல்ல வழியில் மட்டும்தான் போவேன் நான் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அதனால தான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இருதயமே மகா கிறுக்குள்ள, அப்படியாப்பட்ட இருதயத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு, நீங்கள் வந்து என்னுடைய இருதயத்தை மாதிரி அந்த மகா கிறுக்குள்ளதும் கேடுதலுமான இருதயத்தை மாற்றிருங்கன்றார். அதுக்கு தான் ஒவ்வொரு குணலட்சணத்தையும் நம்ம கிட்ட ஹைலைட் பண்ணுறாரு. இந்த குணலட்சணத்தை நீங்கள் மாற்றிக்கினா அது வந்து மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா என்ன பண்ணாது, இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த மாதிரி மாறிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்க்குறவங்களும் அந்த மாதிரி மாறுவாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளாக இருக்கலாம். அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களை மாதிரி, எல்லாருமே என்ன மாதிரி நீங்கள் ஆகி என்ன பண்ணலான்னா அந்த ஜீவனுக்கு வந்துடலாம்ன்றதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நமக்கு கொடுக்குறாரு. பாருங்கள், வந்து இப்போது நம்ம மைண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நன்மை தீமை தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். இப்போது தேவனுக்கு நன்மை தீமை தெரியும். தேவன் ஆதியாகமத்தில் சொல்லும்போது என்ன பண்ணுவார்னா, பழத்தை சாப்பிட்ட பின்னாடி இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படின்னு சொல்லுவார். அப்போது தேவனுக்கிட்ட இருக்கிற குணலட்சணம் தான் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய குணலட்சணம் பிதாவாகிய தேவன்கிட்ட. இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி கிடைக்குது அது. இப்போ ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கண்டிஷனுக்கு போயிட்டாரு. இயேசு கிறிஸ்துவும் அந்த கண்டிஷன் தாங்கிறாரு, பிதாவும் இருக்காங்க. ஆனால் நம்மில் ஒருவனை போல் ஆனான்னு சொன்னார். இப்போது நன்மை தீமை அறிஞ்சிக்கின பின்னாடி தேவன் வந்து தீமையை பண்ணுவாரா, தீமையை விரும்புவாரா கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? நன்மை எது தீமை எதுன்னு தெரியும், ஆனால் தீமையை என்ன பண்ண மாட்டார், அவர் விரும்ப மாட்டார். ஆனால் மனுஷருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நன்மை தீமை தெரியும், நன்மையை விட தீமை அதிகமாக விரும்புவாங்க இல்லையா? அதனால்தான் தேவன்கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நன்மைக்கு ஏதுவான நம்முடைய கீழ்ப்படிதலை குறைத்து கொண்டு நாம் வந்து தீமைக்கான கீழ்ப்படிதலை என்ன பண்ணுறோம், அதிகப்படுத்துறதுனால தேவன்கிட்டேருந்து பிரிஞ்சுட்டுக்கிறோம். அப்போது நாம் மனசாட்சி பகுத்துணர்வு இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதை நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்ட் பண்ணிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதலை அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த மனசாட்சி மற்றும் பகுத்துணர்வுன்ற ரெண்டு வாசலை மட்டும் வச்சுக்கணும்னு வச்சுங்க, வேறு எல்லா வாசலையும் க்ளோஸ் பண்ணிடணும். அது எத்தனை கோடி வழி இருந்தாலும் சரி, ஹார்ட்டுக்கு அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நாம் மனசாட்சி பகுத்துணர்வுன்ற வழியை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணுமானா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பக்காவாக என்ன பண்ணிடலாம், அங்கீகாரம் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு வசனம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது யோவான் 1ஆம் அதிகாரம், இந்த பீப்பிட்டில் வராது, அப்படியே படிச்சிருங்க. 13ஆம் வசனம். யோவான் 1:13. யோவான் 1:13. யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினாவது மாம்ச சிந்தனையாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஏன்னா யாரெல்லாம் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து மாம்ச சித்தத்தில் பிறந்தாரா, தேவனுடைய ஆவியில் பிறந்தாரா? தேவனுடைய ஆவியில் பிறந்தார். இப்போது 1,44,000 இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இந்த உலகத்துக்கு வரத்துக்கு ஒரு கரு தேவைப்பட்டுச்சோ அந்த மாதிரி ஒரு கருவை யூஸ் பண்ணி தேவன் வந்து அந்த 1,40,000 பேர் இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறாராம். இது நம்முடைய அப்பா அம்மாவனுடைய விருப்பத்தில் நம்ம பிறந்தவங்க இல்லை அப்படின்ற. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்குதுன்னா அது வந்து எப்போவுமே பொய்யாகாது. அவர் வந்து நீங்கள் எல்லாம் வந்து தேவனாலே பிறந்தவர்கள்ன்ற மைண்டை வச்சுக்கணும்னு வச்சுங்க. அப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள்னால் நம்மளுக்கு தன்னடக்கம் இருக்குமா இருக்காதா?
நாம் வந்து இந்த உலகத்தில் வந்து அப்பா அம்மாவனுடைய ஜீனில் எனக்கு ஃபால்ட் இருக்குது, அவங்க மோசமாக இருந்தாங்க, அதனால் நான் மோசமாக்குறேன்னு சொன்னால் அதை தேவன் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் மனசு மாறுறதுக்காக தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுக்கிறாரு. மதம் மாறுறதுக்கு கூப்பிடல. மதம் மாறுறது ஈஸி, மனசு மாறுறது கஷ்டம். அவருக்கு ஆஃபரிங் கொடுக்கறது ஈஸி, ஹார்ட் கொடுக்கறது கஷ்டம். ஆனால் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, உங்களை கொடுங்கன்றார், உன்னை எனக்கு கொடுன்றார். நாம் வந்து நம்மளை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, தன்னடக்கத்தில் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நம்மளை கொடுக்காத வரலும் நாம் தன்னடக்கம், ஏன்னா தேவனாலே பிறந்தவர்கள்னா இயேசு கிறிஸ்து தேவனால் பிறந்தவர், தேவகுமாரன். அப்போ நம்மளெல்லாம் யார் தான்? அதான் 12ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அதிலே 1 அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா? யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த 1,44,000 தவிர மற்றவங்கெல்லாம் சர்வன்ட்ஸு, இவங்க சன்ஸு. சன்னுக்கும் சர்வன்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நாம் பிள்ளைகள்னும் போது நாம் வந்து தேவனுடைய குணலட்சணத்தை அப்படியே பிரதிபலிக்கிறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுக்கிறாரு. பாருங்கள், வந்து நம்முடைய வாசிங்க, நம்முடைய சித்தத்திற்கும் சிந்தைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். இப்போ நமக்குன்னு ஒரு சிந்தை இருக்குது இல்லையா? தேவனுடைய சிந்தை விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு சிந்தை இருக்குது, சித்தம் இருக்குது, விருப்பம் இருக்குது. அந்த சிந்தைக்கும் விருப்பத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு 10 லட்சம் வேணும். நம்ம இந்தியன் பீப்புளுக்கு ஒரு கேரக்டரை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் சேரில் உக்காந்து காசு எண்ணணுன்ற மைண்டுக்கிறவங்களாம் இந்தியன்ஸு. அதாவது அப்படியே காசு வந்துடணும், அப்படியே எண்ணணும், அவ்வளோதான், அதை செலவு பண்ணணும், இப்படி தான் நினைக்குவாங்களாம். கஷ்டப்பட்டு உழைச்சி போய் சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சு செலவு பண்ணலான்ற மைண்டு இந்தியன்ஸுக்கு இருக்கிறது இல்லையா? அதை வந்து ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க சாதாரணமாக. அதனுடைய விளக்கத்தை தான் நான் சொன்னேன். பாருங்க, வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 லட்ச ரூபாய் வேணும்னு சொல்லி நினைக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணணும்? அதுக்கான அந்த விருப்பத்துக்கான சிந்தையை என்ன பண்ணணும்? ஸ்டிமுலேட் பண்ணணும் இல்லையா? இப்போது அந்த முயற்சி எடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து முயற்சி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அலாரம் வைக்கிறார், காலையில் சீக்கிரம் எழலான்னு. இப்போ அலாரம் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சுய கட்டுப்பாடு இருந்துச்சுன்னு வச்சுங்க, டக்குன்னு என்ன பண்ணுறோம்? நிறைய ஷெடியூல் போடுறோம். படிக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு நம்ம வந்து என்ன பண்ணணும்? முடிவு பண்ணுறோம். சப்ஜெக்ட் கேட்கும்போதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அலாரம் வச்சிடுறோம். காலையில் ஒரு எத்தனை மணிக்கு வைக்கணும்னா 5 மணிக்கே வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? டக்குன்னு எடுத்து அலாரத்தை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணுறோன்றது நான் சொல்லலை, பாருங்க, வந்து வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 6:10. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. பார்த்தீங்களா? அது வரலும் கொஞ்சம் அலாரம் அடிக்கிற வரலும் ரிலாக்ஸாக படுத்துனுப்போம். அலாரம் அடிச்ச பின்னாடி கை முடக்கின்னு தூங்கிடுறது நல்லா. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் உணர்வு வரும், ஓ நம்ம சரியாக கன்வீனியண்ட்டாக படுக்கலைன்னு. அப்போ பாருங்கள், கைன்னு முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அப்போது நம்மளுடைய வந்து பாருங்கள், வந்து சிந்தை என்ன பண்ணுதுன்னா நம்மளை இழவிடாமல் தடுக்குது. மூல காரணம் என்னென்னா, மனசில் வந்து அந்த சுய கட்டுப்பாடு இல்லாமல் பழுது அடைஞ்சிட்டுக்குது. சிந்தை என்ன ஆயிடுச்சு? டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆகிட்டாக்க நம்மளால் என்ன பண்ண முடியாது? டைமுக்கு எழ முடியாது. சிந்தை சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, டேமேஜ் ஆகாமல் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவோம்? அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து அது அலாரம் அடிச்சுன்னா அடிக்கும்போது ஆஃப் பண்ணுவோம். இது வந்து அதாவது அந்த சிந்தை வந்து பழுதாகாத சிந்தை. பழுதாயிட்ட சிந்தை எப்படின்னா, அது அலாரம் வைக்காமல் எழுறது ஒன்று இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி 3 மணிக்கு எழுணுன்னா கரெக்டாக எழுவாங்க. 5 மணிக்குனா எழுணுவாங்க. 7 மணிக்கு தான் எழுணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுவாங்க. ஏன்னா அவங்க கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. எதை? நம்ம பாடியில் இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதுதான் சுய கட்டுப்பாடு, தன்னடக்கம்.
அப்போ அந்த தன்னடக்கம் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுறோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான். நம்ம வந்து என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலையும் பார்த்தீங்கன்னாக்கா 4 மணிக்கு எழ வேண்டியது நம்ம 6 மணிக்கு எழுவோம், இல்லைனாக்கா 7 மணிக்கு எழுவோம், 8 மணிக்கு எழுவோம். அம்மாவும் அப்பாவும் வந்து என்ன பண்ணுவாங்க, காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், திட்டினுக்கணும் உட்காந்து. அப்புறமா வந்து அவங்க அலசடி பட்டுனுப்பாங்க, அவங்க என்ன ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. இதுங்க ஜாலியாக பட்டுன்னு தூங்குவாங்க பசங்க. ஆனால் சுய கட்டுப்பாடு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த அதாவது நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோமோ அதில் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட் காட்டுவோம். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த இன்வால்மெண்ட்டு இருக்காது. அப்போ நம்ம தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்மக்கிட்ட வந்து தன்னடக்கம்ன்றதில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த குணலட்சணத்தில் மேலோங்கலாம். இப்போது அலாரம் வச்சு எழலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அது காதில் கூட என்ன பண்ணுறதில்ல, விழுது கிடையாது. ஒரு சிலர் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவாங்க, ஒரு சிலர் அடித்தா கூட எப்போ அடிச்சு அலாரம்னு கேட்பாங்க. அந்த கண்டிஷனு இல்லையா? ஏன்னா அவங்களுடைய விருப்பமும் சிந்தையும் என்ன ஆயிடுதுன்னா செயலிழந்து போகுது. இப்போது இதுதான் அவங்க வந்து சுபாவத்தை அளவிட்டு காட்டுதான். நம்ம மூத்த சகோதரர் சொன்னது தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா ரசூல் பத்ரி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து தாங்கள் நிர்ணயிக்கிற அந்த தங்களுடைய வாழ்க்கை திட்டத்தின்படி தங்களை வந்து உட்படுத்திக்கலைன்னா அவங்க வந்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து அவங்களே காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், வந்து வாசிக்கலாம். காலையில் நாம் எழுவதில் நாம் சிந்தை பழுதடைய அனுமதித்தால் ஏறக்குறைய எல்லா காரியத்திலும் பலவீனமாய் இருப்பார்கள். அப்போ காலையில் எழத்திலே நாம் வந்து வீக்காந்தோம்னா எல்லா காரியத்திலுமே நம்ம இப்படி தான் இருப்போமா, பலவீனமாக இருப்போமா? அதனால் முதலில் நாம் ஓய்வு எடுக்கவும் எழுந்திருக்கவும் நேரங்களை சரியானபடி ஒழுங்குபடுத்த வேண்டும். பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம சரியாக எழலைன்னு வச்சுங்க, அன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். லேட்டாக போயிடுவோம், ஆஃபீஸில் எதனா வந்து மனசுன்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அப்செட் ஆகிற மைண்டு, அங்கே வேலை ஓடாது, மறுபடியும் திட்டினே இருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும் மைண்டு இல்லையா? ஆனால் அதே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் சீக்கிரம் போயிட்டோன்னு வச்சுங்க, நாம் வந்து மற்றவங்கள மிரட்டி வேலை வாங்கலாம், இல்லை நம்மளை மிரட்டி வேலை வாங்குவாங்க. அதுதான் கண்டிஷன். நாம் என்ன செய்யணும்னு தீர்மானிப்பதையும் தீர்மானம் பண்ணினதை முடித்து விட்டோமா என்று பார்க்க வேண்டும். நாம் என்ன பண்ணணும்னு தீர்மானம் பண்ணுறதுலையும் தீர்மானம் எடுத்ததை பண்ணிட்டுமான்னு செக் பண்ணணும். சாயங்காலம்னா நம்ம அதை பண்ணுறதில்ல மேக்ஸிமம். இப்போ ஒன்று வேணாம், இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு பிரதர் இருக்கார், நான் வந்து ஆண்டவரே நான் வந்து மதுரை போகணும், எனக்கு வந்து தேவையான பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணுறாரு, போகிறாரு, மதுரை சேர்ந்துடுறாரு. அங்கே போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், அவர் சேர்ந்த உடனே ஆண்டவரே நீங்கள் பாதுகாப்பாக கூட்டினதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு ப்ரேயர் பண்ணோம். ஆனால் பாதுகாப்பு வேணும்னு ஜெபம் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக கூட்டின்னு வந்துட்டீங்களேன்னு தேங்க்ஸ் சொல்லி ஜெபம் பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஜெபம்ன்ற பாடத்தில் நம்ம பார்த்துப்போம் இது. இப்போ பாருங்கள், அப்போ வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தை பழுதடைஞ்சால் கேட்குறத வாங்கிக்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கு கூட நம்மளுடைய உணர்வுகள் இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தீர்மானம் பண்ணிட்டுமான்றதை வந்து கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வரணும் ஒரு காரியத்தில். ஏன்னா பாருங்க, ஒரு வாசிங்க. சின்ன சின்ன சுய கட்டுப்பாடு தன்னடக்கம் என்பது உண்மை கிறிஸ்துவ நடைபயணத்தின் ஒவ்வொரு மூலையிலும் சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்தாவிட்டால், எந்த இடத்தில் நாம் சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்தவில்லையோ அந்த ஒரு பகுதியை நாமே வெளியில் இருந்து வரும் தாக்குதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். நாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சுய கட்டுப்பாடை என்ன பண்ணோமா, நம்ம பயன்படுத்தணுமா. அப்படி பயன்படுத்தலைன்னா வெளியே வந்து ஆபத்தை நாமளே கூப்பிட்டு உள்ள விடுற மாதிரி. இப்போது வெளியே போகிறோம், கதவை என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். ஓப்பன் பண்ணிட்டு போனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீட்டவே எடுத்துங்க, டாகு வரும், வேறு எதுனா பூச்சிங்க வரும், விஷப்பூச்சிங்க. அதுக்கு வீட்டுக்கே அந்த கண்டிஷன்னா நாம் வந்து தேவையில்லாமல் நம்முடைய மைண்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா சாத்தானும் விழுந்து போன தேவதூதர்களும் ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுடைய வேலைன்னா அவங்க நம்ம முன்னாடி வந்து அவங்கள வந்து அசிங்கமாக காமிக்கிறது இல்லை, அவங்க நம்மளை பயமுறுத்துறது அவங்களது வேலை இல்லை. நன்மையான சிந்தனைகளை தீமையான சிந்தனைக்கு அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ ஓப்பன் பண்ணி வச்சோம்னா சாத்தான் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவோம்னா ஈஸியாக நம்மளுடைய சிந்தைகளை ஸ்பாயில் பண்ணுறான். தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய சிந்தைகளை ரொம்ப ஈஸியாக ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுவான். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா பாருங்கள், வந்து அதனால தான் மனிதில் இருந்த பட்டணம்னு சொல்கிறாரு.
இப்போது நாம் முதல் நம்முடைய சிந்தைகளை வந்து எங்கே கட்டுப்படுத்தணும்னா வீட்டில் கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம சபையில் வேலை செய்கிற இடத்துல இப்படி ஆர்டராக நம்ம கீழ்ப்படியும் போது தான் அந்த கட்டுப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நாம் வந்து பிதாவாகிய தேவனை நம்ம வந்து பிரதிபலிக்கிறோன்னு அர்த்தம். நாம் பிதாவாகிய தேவனை வந்து மகிமைப்படுத்துகிறோன்னா அவருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாதுன்னா நாம் சுய கட்டுப்பாடோடு இருக்கிறோன்றது முதல் ஃபேமிலியில் இருக்கணும். ஏன்னா உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் வச்சுட்டு போகிறேன்னாரு. அந்த சமாதானம் வரணுன்னா நம்ம என்ன பண்ணோம்? கட்டுப்பாடு இல்லாமல் ஆளாள் பாட்டுக்கு பேசியிருந்தா என்ன ஆகும்? விட்டு கொடுக்காம சமாதானம் இருக்காது. அதனால் வந்து நம்ம சுய கட்டுப்பாடு தன்னடக்கம் வந்து முதல்ல வீட்டில், அப்புறம் சபையில், அப்புறம் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி இருந்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள் இவங்க வந்து கிறிஸ்து மாதிரி வாழறாங்கன்ற அந்த விட்னஸை நம்ம வந்து ஈஸியாக வாங்கலாம். அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று பார்க்கலாம். நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து சுய கட்டுப்பாடு இருக்கா நீ எடுத்துக்கணும்னா வாசிங்க. நாம் உணவை தெரிந்து எடுப்பதில் சுய கட்டுப்பாடு மிக அவசியம். எப்படி? இந்த உணவு எனக்கு ஒத்துக்கொள்ளாது, ஆனால் அது மேஜையில் உள்ளது, மற்றவர்களுக்கு இது ஏற்றது தாராளமாக. இப்போ ஒருவேளை பிபி இருக்கலாம், இல்லை சுகர் இருக்கலாம், இல்லை வேற எதுனா இருக்கலாம். ஆக மொத்தம் நம்ம சாப்பாடக்கூடாத சாப்பாடு வந்து டேபிளில் வந்துக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க அதை சாப்பிட்லாம். ஆனால் ப்ராப்ளங்கிற நாம் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அவர்கள் சாப்பிடலாம், ஆனால் நான் ஒரு அசௌகரியத்தோட தான் சாப்பிட வேண்டும். அசௌகரியத்தோட சாப்பிட்றத விட சௌகரியத்தோட சாப்பிட்றது தான் உடம்புக்கு என்ன பண்ணும்? ஏற்கும். படிங்க. ஆனால் நான் அதை விரும்புகிறேன், அது மேஜைக்கு வரக்கூடாது என்று விரும்புகிறேன் என்று சொல்லி. நார்மலாக்கிறவங்க கூட சாப்பிட்றது கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது நியாயமா? நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிட முடிஞ்சவங்க சாப்பிட்டோம், நம்ம கட்டுப்பாடோட இருக்கலாம் தான் நினைக்கணும். சுய கட்டுப்பாடு இல்லை என்ன பண்ணுவோம்? டேபிளுக்கே அதை எட்டுன்னு வராத அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய கட்டுப்பாடு 100% இவங்க கிட்ட இல்லைன்னு அர்த்தம். என்று விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு விடுவார்கள், சாப்பிட்டு விட்டு கஷ்டப்படுவார்கள். பார்த்தீங்களா? அதாவது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு பின்னால் சாப்பிட்டு கஷ்டப்படுவாங்களாம். சாப்பிட விருப்பம் உள்ளது, அதை சாப்பிட்ட எதிர்நோக்கும் சித்தம் அவரிடம் இல்லை. சாப்பிட எதிர்நோக்கும் சித்தம் அவரிடம் இல்லை. கேடு விளைவிக்கும் உணவை சாப்பிடாமல் இருப்பதே நலம். சரியான செயல் இதுதான் கட்டுப்பாடு. அதாவது கேடு விளைவிக்கும் அதை சாப்பிட்டா சுகர் ஏறியும், இல்லை பிபி ஏறிடும், இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாகும்னு சொன்னால் அதை சாப்பிடாமக்கிறது தான் சுய கட்டுப்பாடு. இல்லைன்னா என்ன ஆகும்? டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி சுய கட்டுப்பாடு இல்லாமல் டேமேஜ் ஆகிறதுக்கு தேவன் பாதுகாப்பு என்ன பண்ண மாட்டார்? தரமாட்டார். தேவன் தருவார் பாதுகாப்பு. இது வந்து தேவனை சோதிக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார்? பசியாக இருந்துச்சு, சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, ஆனால் சுய கட்டுப்பாடு இருந்ததுனால சத்தியத்தின் அடிப்படையில் சாப்பிடல. அதுதான் சுய கட்டுப்பாடு. ஆனால் சாப்பிட்டு தேவனுடைய பாதுகாப்பு கொடுக்கட்டோன்னா அது வந்து சாத்தான் சைடு. அது வந்து சாத்தான் தான் என்ன பண்ணுவான்னா தேவனவே சோதிக்கிறதுக்கு பார்ப்பான். அந்த மாதிரி மைண்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்றாரு. அதே மாதிரி ஒரு சில ஒழுங்குகள் பார்க்கலாம். நம்ம பாருங்க, வந்து வாசிங்க. தூங்கி எழுவது, நேரத்தை சரியாக பயன்படுத்துவது, உணவு கட்டுப்பாடு. இதுல எல்லாத்துலயுமே நமக்கு தன்னடக்கம் இருக்கணும், சுய கட்டுப்பாடு இருக்கணும். நம் சரீரத்தை வைத்து நம் சிந்தையை கட்டுப்படுத்த வேண்டும். சரீரத்தை வச்சுதான் சிந்தையை கட்டுப்படுத்தணும். ஆனா நம்ம சிந்தையை வந்து புது சிருஷ்டியினுடைய சிந்தைக்கு சரீரத்தை கட்டுப்படுத்தணும். புது சிருஷ்டியின் சரீரமானது நம் தேவனுடைய ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றும் வண்ணமாக இருப்பதால், வாகனமாக இருப்பதால் சரீரத்தை ஆலயமாக பராமரிக்க சொல்கின்றார். அப்படின்னா பாருங்க, வந்து புது சிருஷ்டியினுடைய வைக்கிளாக தான் வந்து நம்ம சரீரத்தை யூஸ் பண்ணுமா. இது சிந்தை என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் புது சிருஷ்டி தான் சரீரத்தை யூஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த வாகனத்தை நாம் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு பதிலாக டீசல் போடுறதுக்கு பதிலாக பெட்ரோல் போட்டால் என்ன ஆகும்? வண்டி தெரியுங்களா? எரிஞ்சிரும், சீஸ் ஆகும், எரிஞ்சிரும். ஏதோ ஒன்று. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு வண்டிக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, டீசல் போடுறதுக்கு பெட்ரோல் போட்டுன்னு போய்க்கிறாங்க, எரிஞ்சிச்சு வண்டி. நியூஸில் கூட போட்டான் பார்த்தீங்கன்னா. அப்படின்னா பாருங்கள், வந்து நம்ம வந்து ரொம்ப
இந்த விஷயத்துலலாம் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னு கேட்டால் தேவனுடைய ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றும் வாகனமாக இருப்பதால் சரீரத்தை ஆலயமாக பராமரிக்க சொல்லுகிறார். அப்போது தேவன் வாசமாக இருக்கக்கூடிய ஆலயம் இந்த சரீரம். இந்த சரீரத்தை நாம் வந்து எந்த அளவுக்கு நம்முடைய சுய கட்டுப்பாடில் மீல்ஸ்னாலையும் சரி, நாம் செய்கிற ஆக்ஷன்னாலையும் சரி, அதில் வந்து தேவனுக்கு பிரியமாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். நாம் எந்த அளவுக்கு ஆவியில் பலப்பட்டு ஆவியை அடக்குகிறோமோ அந்த அளவுக்கு புது சிருஷ்டியில் சித்தத்தை செய்ய நமது அழிவுக்குரிய சரீரத்தை கட்டுப்படுத்தலாம். பார்த்தீங்களா, நாம் எந்த அளவுக்கு ஆவியில் பலப்பட்டு ஆவியை அடக்கிறது. ஆவியில் பலப்பட்டு ஆவியை அடக்கிறதுனா என்னங்க? ப்ராக்டிக்கலாக இதை நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில் பலப்பட்டுனா ஒரு சப்ஜெக்ட் கேட்கறது, இல்லைனா நாம் வந்து வால்யூம்ஸ் படிக்கிறது, இல்லை ரீப்ரின்ஸ் படிக்கிறது, பொன்னான பிரமாணம் படிக்கிறது, அப்படிலாம் பாதம் கழுவுதல் படிக்கிறது, அப்படி இல்லைனாக்கா வந்து குற்ற உணர்வு, மன்னித்தல், இந்த மாதிரி நிறைய புக்கு வந்துக்குது. இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, நாம் வந்து ஆவியை அடக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா சப்போர்ட்டிங் மெட்டீரியல் அது. நாம் வந்து சப்ஜெக்ட் கேட்குறதுல ஒரு 10% நம்மளை புது சிருஷ்டி வளருதுன்னு வச்சுங்க, படிக்கிறதுல 90% வளரும். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, நன்மை செய்ய படியுங்கள்னாரு. அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் நாம் வந்து அதிகமாக வரணும்னா நாம் என்ன பண்ணோன்னா, அளவுக்கு அதிகமாக படிக்கணும். ஏன்னு கேட்டால் இப்போ பாருங்கள், வந்து ஒரு பெரியன் ஸ்டடியில் டெவலப் ஆகிற நாலேஜுக்கும் சப்ஜெக்ட் கேட்டு டெவலப் ஆகிற நாலேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையா? இதில் பெரியன் ஸ்டடியில் எல்லாருமே படிச்சுன்னு வந்துடுவீங்க, எல்லாருமே அவங்களுடைய சிந்தை வந்து வெளியே வரும், அவங்களுடைய தாட்ஸ் வெளியே வரும். இப்போது ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்தால் அதில் என்னுடைய சிந்தை மட்டும்தான் வரும், ஒருத்தர் மட்டும்தான் வரும். இது வந்து 10%, அது 90%. அப்போ பெரியன் ஸ்டடியில் 100% என்ன ஆகுது? எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்லையா? இப்போ யாருமே பதில் சொல்லனா நடத்துறவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு விளக்கம் கொடுத்துருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 100% அதனுடைய எசன்ஸ் வெளியே வந்துடுது இல்லை நம்மளுக்கு. அதை தான் என்ன பண்ணுறாருன்னா, நாம் ஆவியில் பலப்பட்டு ஆவியை அடக்குறோமான்றதை வந்து இந்த அழிவுக்குரிய சரீரத்தை கட்டுப்படுத்தணும்னா நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பிரிட்டை உள்ளே வாங்குறோமோ அந்த அளவுக்கு. ஏன்னா 7ஆம் தூதனுடைய ஸ்பிரிட்டை வந்து 7ஆம் சபைக்கு தேவன் வந்து ஏற்கனவே 148 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. அதை நாம் என்ன பண்ணோன்னா உள்வாங்கணும், அவ்வளோதான். உள்வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் என்ன பண்ணலாம்? அழிவுக்குரிய இந்த சரீரத்தை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். நம் சுய கட்டுப்பாடு பலவீனமாக இருந்தால் மாம்ச சரீரத்தை புது சிருஷ்டியின் வாகனத்தை சரியாக கட்டுப்படுத்த முடியாது. பார்த்தீங்களா, சுய கட்டுப்பாடு வீக்காக இருந்துச்சுன்னா நாம் வந்து இந்த சரீரத்தை புது சிருஷ்டிக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. நாம் ஒரு பக்கம் திருப்புவோம், அது ஒரு பக்கம் போகும். கடைசியில் போய் பக்கத்தில் மரம் இருந்துச்சுன்னா மோதி டேமேஜ் ஆகிடும். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு ஒரு ஆலோசனை, கவுன்சிலிங்கு எல்லாம் பண்ணால் தான் என்ன ஆகும்? சரியாகும். அப்படி இல்லைன்னா வசனம் எடுத்து படிக்கணும், ஏதோ ஒன்று ஆக மொத்தம் சரி பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்துடும். அடுத்தது, நாம் சத்தியத்தை படிப்பதிலும் கூடுகைகளிலும் கலந்தாய்வுகளிலும் எந்த அளவுக்கு அதிகமாக ஆவியை பெற்றிருக்கின்றோமோ அந்த அளவு நாம் புது சிருஷ்டியின் வாகனத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். பார்த்தீங்களா, இது பிஃபோராகவே நம்ம பார்த்துட்டோம். எந்த அளவுக்கு நாம் படிக்கிறதுலையும் கூடுகைகளிலும் கலந்தாய்வுகள் டிஸ்கஷன் பண்ணுறோமோ, ஒருத்தர் வந்து ஒரு சபை வந்து இன்னொரு சபையை மீட் பண்ணுது அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை மீட் பண்ணால் அந்த இடத்துல என்ன பேசணும் தெரியுங்களா? ஒரே ஒரு 5 செகண்டு இன்னும் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அடுத்ததாக என்ன பண்ணால் சத்தியத்துக்கு வந்துடணும். 2 பேரும் அரை மணி நேரம் பேசிட்டு சத்தியத்தை பற்றி பேசலைன்னு வச்சிங்க, 2 பேருமே எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம்? வீக்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்ககிட்ட சுய கட்டுப்பாடு இல்லை. எதுக்கு நம்மளை வந்து கலந்தாய்வு பண்ண சொல்கிறாருன்னா, அதாவது சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னாரு. மீட் பண்ணுறது ஏன் மீட் பண்ணுறதையும் சபை கூடுதலையும் விட்டு விடக்கூடாதுன்னா, நாம் சத்தியத்தை வந்து கலந்தாய்வு பண்ணி அதில் ஒரு வளர்ச்சியை நம்ம எட்டணும்னு தேவன் எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. அதனால தான் நம்ம வந்து அந்த ஒருத்தரும் மீட் பண்ணும்போது சத்தியத்தை மட்டும் பேசக்கூடிய ஹேபிட்டை கொண்டு வந்துடணும் மைண்டில். அடுத்தது, ஒரு ஞானம் உள்ள ஒரு புது சிருஷ்டி நல்ல தேவ வளர்ச்சிக்காக தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்.
ஒரு ஞானமுள்ள சிருஷ்டி நல்ல தேவ வளர்ச்சிக்காக நம்முடைய பழைய சிந்தைகளெல்லாம் எடுத்து போட்டு தேவன் எதிர்பார்க்குற குணலட்சணத்துக்கு மாற்றிக்கு வரான். ஆனால் ஒரு முட்டாள் எந்த சூழ்நிலையிலும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டான். நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தாங்க, நான் மாற மாட்டேன் அப்படின்னு யார் சொல்லுவாங்களாம்? முட்டாள் சொல்லுவாராம். ஞானமுள்ள சிருஷ்டி என்ன பண்ணுமா? என்னடா இது, தேவன் 800 கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறத நம்ம என்ன பண்ணிடணும், காட்டிடணும். அந்த குணலட்சணத்தை காட்டுமானா இன்னும் எல்லாம் சேர்த்துனுக்குறாங்க, நம்மளுக்கு உயிர் கொடுக்குறேன்றாரு. இப்போது அந்த ஜீவன் மேலே அக்கறை இல்லைன்னு வச்சுங்க, நம்ம மேலே நமக்கு அக்கறை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 100% கிடையாது. ஏன்னா நம்ம மேலே நம்மளுக்கு அக்கறை இல்லைன்றது இந்த கீழ்ப்படிதலை நம்ம எந்த அளவுக்கு காட்டலையோ அந்த அளவுக்கு அக்கறை இல்லைன்ற அளவுகோலாக நம்ம வச்சுக்கலாம். அதனால்தான் பாருங்க, நாம் ஞானவான்களோ ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள்னு சொல்லிப்பார் தானியேலில். அப்போது ஞானவான்களாக தான் தேவன் நம்மளை கூப்பிடுறாரே தவிர, நான் என்னுடைய அந்த பர்ன் கேரக்டர் என்ன பண்ண மாட்டேன், நான் மாற்றிக்க மாட்டேன் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் பாருங்க, ஒரு முட்டாள் எந்த சூழ்நிலையும் தன்னை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டான். இந்த கண்டிஷனுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க, ஒரே % கூட இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஒரு லோகோ சொல்லுவோம், நாங்கள் இந்த ட்ரூத்துக்கு வந்ததுலேருந்து. இயேசு கிறிஸ்து உட்காருனா உட்காரணும், எழுனா எழுணும், ஓடுனா ஓடணும், செத்துருனா செத்துடணும். நாம் இந்த மாதிரி பண்ணுறோமா? உட்காருனா ஏன் உட்காரணும், எழுனா ஏன் எழுணும், ஓடுனா ஏன் ஓடணும், செத்துருனா ஏன் செத்துடணும்? ஏம்மா உனக்கு ஜீவன் இருக்குதுப்பா அதில். அப்போ என்ன பண்ணோம்? உட்காருனா உட்காரணும். ஏன்னா தேவன் சிட் ஸ்டாண்ட் தான், வேறு வழியே கிடையாது. சாத்தான் என்ன பண்ணுவோன்னா, உன் இஷ்டத்துக்கு வந்துக்கோ செத்துருன்னுவான். தேவன் என்ன பண்ணுவார்னா, நான் சொல்கிற மாதிரி கேளு, ஜீவனுக்கு வந்துரு, ஜீவனை வாங்கிக்கோன்னுவார். அதுதான் வித்தியாசம். பாருங்க, வாசிங்க. சுய கட்டுப்பாடு இருக்கும் புது சிருஷ்டிகள் ஆகிய நம்மிடம் இருக்கக்கூடாது. இருக்க வேண்டியது எதுவென்றால், இருக்கக்கூடாதது இருக்க வேண்டியது என்னவென்றால், கோபம், குரோதம், பகைமை, கசப்பு, மூர்க்கதனம், சண்டைகள். பார்த்தீங்களா? புது சிருஷ்டிங்கிட்ட இருக்கக்கூடாதது இது. கோபம் இருக்கக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதேன்னு வசனம் இருக்குது. அப்படின்னா தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதுனா என்னங்க? ஏன்னா வசனம் சொல்லிடுறோம், ரொம்ப ஈஸி. தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதுனா என்ன? அவருடைய வசனத்தின்படி வாழறது. ரொம்ப சிம்பிளா, தேவனுடைய வசனமெல்லாம் நீதி. அந்த நீதியின் அடிப்படையில் நாம் வாழணும்னா கோபப்படக்கூடாதுன்றார். இயேசு கிறிஸ்துவோ தேவனோ கோபப்பட்டிருந்தா நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிக்குமா? நம்ம பண்ண அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் எப்போ என்ன பண்ணிட்டு போனோமோ மறிச்சு போயிருக்குமே. அவருடைய இரக்கம், தயவு, அன்பு, நீதி, வல்லமை, ஞானம், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம மேலே அவர் அன்பு காட்டுறாரு. அந்த அன்புக்கு நாம் பாத்திரமாக இருக்கிற நம்ம கோபம், குரோதம், பகைமை, கசப்பு, மூர்க்கத்தனம், சண்டை, இது எதுவுமே இருக்கக்கூடாது. விரோதியே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழணும். எதிரி நேசிக்க சொல்லிட்டாரு. எல்லா கடவுள்கிட்டேருந்து வந்தவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அன்பு காட்டுங்கன்னாரு. நிறைய பேருக்கு எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டு, மிருகம் பறவை கட்டா அன்பு காட்டுன்னு புத்தர் சொன்னார்னு ரொம்ப ஹைலைட் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாத்த விட ஒரு மடி மேல் போய் எதிரி நேசிங்கன்னார். எதிரி நேசிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எதிரி தூரத்தில் வரும்போது நம்மளுக்கு ஹார்ட் பீட்டிங் ஜாஸ்தி ஆயிரும். கரெக்டா? எதிரி விருப்பமானவங்க வந்தாலையும் ஹார்ட் பீட்டிங் ஜாஸ்தி ஆயிரும், எதிரி வந்தாலையும் ஹார்ட் பீட்டிங் ஜாஸ்தி ஆயிரும். அந்த ஹார்ட் பீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணி அவர்கிட்ட தோத்திரம் பதறன்றது எவ்வளோ ரிஸ்க் தெரியுங்களா? இல்லையா? பாருங்க. ஆனால் அப்படி பண்ணால் ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்மளை நாமளே தோக்கடிக்கிறோன்னு அர்த்தம்.
இதுதான் தன்னடக்கம். அந்த தன்னடக்கம் ஹார்ட் பீட்டிங்கை ஸ்லோ பண்ணி அதை நார்மல் கொண்டு வந்து, பிரதர் வாங்க பிரதர். ஏன்னா எங்கள் அப்பாவும் அண்ணனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்ககிட்ட அன்பு காட்ட சொல்லிக்கிறாங்க. நான் காட்டிடுறேன், உங்கள் கண்டிஷனில் நீங்கள் இருந்துக்குங்க, என் கண்டிஷனில் நாக்கிறேன். நான் அப்பா சைடு இருக்கிறேன், நீங்கள் அந்த சைடே இருங்க. ஆனால் இருந்தாலையும் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஏன்னா நீங்களும் என்னை மாதிரி மாறிடணுன்ற மைண்டுக்கு எப்போ போகிறோமோ. அதனால தான் சிலருக்கு இரக்கம் பாராட்டி அவங்கள அக்னியிலிருந்து இழுத்து விடணும்னா இதுதான் கண்டிஷனு. சும்மா வந்து நல்லா பேசுகிறவங்கள அக்னியிலேருந்து என்ன பண்ண முடியாது. நம்ம அவங்க ஏற்கனவே நல்லவங்களாக்குறாங்க, அவங்கள அக்னியிலேருந்து இழுத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. யார் மோசமாக்குறாங்களோ அவங்க மோசமாக்குறதா நம்ம நினச்சிருப்போம் ஒரு வேளை. ஆனால் தேவனுக்கு அவங்களுக்கும் டீலிங் கரெக்டாக இருக்கும். நம்முடைய பார்வையை வந்து வேறு, நம்முடைய சிந்தைகள் வேறு, தேவனுடைய சிந்தை வேறு, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, தேவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதனால் நம்ம வந்து நம்மளை மட்டும் பார்த்துட்டோன்னு வச்சுங்க, பிரச்சனை ஒழிச்சு எதிரி இருக்க மாட்டாங்க. அடுத்ததா படிங்க. சாந்தம், தயவு, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு, இதில் நாம் உடனடியாக முழு வளர்ச்சி அடைய முடியாது. நம்ம வந்து இந்த சாந்தம், தயவு, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு, இதுல எல்லாம் வந்து எடுத்த உடனே டாப் மோஸ்ட்டுக்கு வந்துட முடியாது, முழு கட்டுப்பாட்டிற்குள் வர முடியாது. ஆனால் சித்தம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கேப் விடக்கூடாது. கேப்பை விடாம விருப்பத்தை மட்டும் அதில் வச்சிருந்தோன்னு வச்சுங்க, சாந்தம், தயவு, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வளர்ந்துனே போகும். கொஞ்சம் கேப் விட்டால் நடுவில் என்ன வந்துடும், அப்புறம் கோபம், சண்டை, அது அந்த குணலட்சணம் ஆப்போசிட் மைண்ட் வந்துடும். அப்போது நம்மளை வந்து தேவன் வந்து அவருடைய குணலட்சணத்துக்கு ஒத்த குணலட்சணத்தை தான் நம்ம வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அதே நேரத்தில் வாசிங்க, நம்ம மூத்த சகோதரருடைய ஆலோசனை பாருங்க, படிங்க. உறுதியான குணலட்சணங்களையும் உறுதியான சித்தத்தையும் உடையவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். உறுதியான குணலட்சணங்கள், உறுதியான சித்தத்தை உடையவர்களை தான் தேவன் தேடுறாராம். இந்த லிஸ்ட்டில் நம்ம வரணுமா வரக்கூடாதா? ஏன்னா ஜீவனுக்கு போகிறவர்கள் வாசல் எடுக்கும் வழியினர் கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த கண்டுபிடிக்கிறவங்க எப்படி இருக்கணுமா, உறுதியான குணலட்சணம், உறுதியான சித்தம் இருக்கணுமா அவங்களுக்கு. ஆகையால் முதலாவது தேவனுடைய ஆக்கப்பூர்வமான திரும்புதலும் அவருடன் உறுதியான உடன்படிக்கையும் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, நம்ம போடுறோமே அக்ரிமெண்ட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பேப்டிசம் எடுக்கிறோமே, அந்த பேப்டிசத்தை நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணுமா. இல்லை என்றால் பிதாவால் ஏற்றுக்கொள்ள இயலாதவளாய் இருப்போம். பார்த்தீங்களா, அதில் ஒரு வீக்காக இருந்தோம்னா பிதாவாகிய தேவன் நம்மளை ஏற்றுக்க மாட்டாராம். நாம் தேவனுடைய வீட்டுக்குள் வந்த பிறகு நல்லது என்று நாம் நினைத்திருந்த சில காரியங்கள் தவறானது என்று கண்டால் நாம் அதை திரித்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, நாம் வந்து தேவனுடைய வீட்டிற்குள் வந்த பின்னால, நீ வரத்துக்கு முன்னாடி அறியாமல் உள்ள காலங்களை தேவன் என்ன பண்ணாரு, காணாதவர் போல் இருந்துட்டாரு. ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள், மனசு மாறணும்னு நினைக்கிறாரு. ஏன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே வந்த பின்னால் நல்லது நாம் ஒரு சிலது நினச்சிருப்போம், ஆனால் அது தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா இம்மிடியட்டாக என்ன பண்ணோம், அதை நாம் அதை திருத்தி கொள்ள வேண்டும்ன்றாரு. முந்தைய வாழ்வில் எந்த விகிதாசாரத்தில் நமது மனதை கட்டுப்படுத்தினோமோ, நமது மாம்சீக ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தினோமோ, அதே விகிதாசாரத்தில் புதிய வழியில் வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ நாம் முன்னேற்ற வேண்டும். நம்ம வந்து பிறந்ததுலேருந்து ஒரு ஸ்பீடு இருந்துக்கும் நம்ம கிட்ட, நம்ம மைண்டை ஹேண்டில் பண்ணுறதுல. ரைட் சைடு வந்த பின்னால் அதே ஸ்பீடை யூஸ் பண்ணுன்றாரு. அங்கே ஸ்பீடு காட்டின இல்லை, அந்த ஸ்பீடில் நீ இங்கே வளர்ந்துருன்றாரு. அர்ப்பணம் பண்ணப்பட்ட நேரத்தில் எவ்வளவு நேரம் வேலைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் அல்லது வெவ்வேறு வழிகளில் நாம் பயன்படுத்துகிறோம்? அர்ப்பணம் பண்ணப்பட்ட பணத்தில் எவ்வளவு நமக்காக பயன்படுத்துகிறோம்? பார்த்தீங்களா, நாம் வந்து தேவனுக்குன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பின்னால் நாம் பண்ணுற அந்த நேரம், நம்முடைய வேலை, ஏன்னா 8 மணி நேரம் வேலைனா 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், வேணான்னு சொல்ல. உணவும் உடுக்கவும் நம்மளுக்கு உண்டாக இருந்தால் அது போதுமென்று இருக்க கடவுள்னு சொன்னார். நீ வேலை செய்யன்றாரு. பிழைப்புக்கு வந்து வேலை வேணும். ஆனால் அந்த 8 மணி நேரத்தை தவிர மிச்சமாக இருக்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு நாம் வந்து வேலை செய்யறதுல கூட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அதில் ஒரு நீதி நியாயம் இருக்கணும். நீதி நியாயம் இல்லாமல் வேலை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதில் கூட வந்து தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அக்கிரமத்துக்கு நாம் போயிட்டு வந்து 8 மணி ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு போயிட்டு நம்ம வந்து தேவனுடைய பேரை ஸ்பாயில் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போகிறோன்னா அதை கூட தேவன் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்க மாட்டார். படிங்க.
நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப நாம் இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கு பண்ணணுமா? தேவனுக்கு ஏற்புடையதா வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, நம்ம பணம் செலவு பண்ணுறது எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், தேவனுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையுமே. நாம் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும். பார்த்தீங்களா? ஆனால் ஒரு சில சபைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் இந்த தெசலோனிக்கே பட்டத்தெல்லாம் சொல்லும்போது அந்த 1 தெசலோனிக்கர் 1:7 சொல்லுவார், நீங்கள் வந்து அநேக சபைகளுக்கு மாதிரிகளாக இருந்தீங்கன்னார். அந்த மாதிரி சென்னையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து எக்ஸாம்பிளான சபை தான். ரொம்ப லேட்டாக வந்தாலையும் எக்ஸாம்பிளான சபைன்றது நல்லா தெரியும். அதனால தான் உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை மாற்றிக்கணும்னு என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறாரு. படிங்க. நமது ஏற்பாடுகளில் இது முதல் இடத்தை பெற வேண்டும். அதன் பிறகுதான் பூமிக்குரிய காரியங்கள் இடம்பெற வேண்டும். நாம ஃபர்ஸ்ட் கிங்டமை தேடணும். அப்படி தேடினா மட்டும்தான் நமது ஏற்பாடுகளில் இது முதலிடத்தை பெறணுமா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. ஏன்னா பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்ட்டாரு. நம்ம கிட்ட இருக்கிற உயிரும் சரி, சரீரமும் சரி, நம்ம வேலையும் சரி, நமக்கு உண்டா இருக்கிற சொந்த பந்தங்களும் சரி, நம்ம ஃபேமிலியும் சரி, எல்லாமே தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்தது தேவன்து. கொஞ்ச நாள் டெம்பரரியாக ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். நம்ம பசங்களை, அப்பா அம்மாவை, இல்லை வந்து ஒய்ஃபு, எல்லாருமே கொஞ்ச நாள் ஹேண்டில் பண்ணுறோம். அவங்களாம் யாருடைய பசங்க? தேவனுடைய பசங்க. நீங்கள் ஒன்றா வந்து ஒரு டிவைன் ஃபேமிலியாக வாழ்ந்து காட்டுங்கன்றார் நம்மளை. அவ்வளோதான் அவர் எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட. ஆகையால் தேவனுக்கு உறுதியான குணலட்சணமும் உடனடியான பின் வாங்காத தீர்மானமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பார்த்தீங்களா? பின்வாங்காத தீர்மானமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு தீர்மானம் எடுக்கிறோன்னா அதை கம்ப்ளீஷன் பண்ணணும். அதில் வந்து பேக் அடிச்சுமானா நாம் வந்து பலவீனமானவர்கள் லிஸ்ட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுவார், வச்சுருவார். அதனால தான் யாக்கோபுல சொல்லும்போது அழகாக சொல்லுவார் பாருங்கள். யாக்கோபு 2:22. யாக்கோபு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரிகளில் கூட முயற்சி செய்து கிரிகையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கின்றாயோ. பார்த்தீங்களா? விசுவாசம் இருக்குதுன்னா அது கிரியைகளோட முயற்சி செய்து அது வந்து கம்ப்ளீஷன் ஆகணும். நாம் கிரியையை வந்து விசுவாசத்தின் மூலமாக காட்டலைன்னா அந்த விசுவாசம் இன்கம்ப்ளீட் ஆகிடும். அது வந்து பூரணமற்ற ஒரு விசுவாசமாக இருக்கும். அந்த பூரணமற்ற விசுவாசம் செத்தது. உயிரோடு இருக்கிற விசுவாசம் எதுனா, நம்ம விசுவாசத்தை கிரியையில் பூரணப்படுத்துறது தான் உயிருள்ள விசுவாசம். அதை தான் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, வாசிக்கலாம். தன் சொந்த ஆவியை கட்டுப்படுத்துவதை கிறிஸ்துவனால் எந்த விதத்தில் வளர்த்திட முடியும்? பாருங்க, வந்து நாம அந்த சுய கட்டுப்பாடு இருக்குது இல்லையா, தன்னடக்கம், அதை வந்து எப்படி நாம டெவலப் பண்ணலாம்ன்றத சொல்றாரு. ஆரம்பத்தில் ஒரு நபர் எல்லாவற்றிலும் தன்னை கட்டுப்படுத்திடும் ஆற்றல் அற்று இருப்பான். நம்ம வந்து எல்லாவற்றிலும் தன்னை கட்டுப்படுத்துறதுல அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது, சுய கட்டுப்பாடு இருக்காது, அவங்க கிட்ட அந்த டேலண்ட் இருக்காது. ஆனால் சிறு காரியங்களில் சுயத்தை கட்டுப்படுத்திட அவன் கற்றுக்கொள்கையில் ஒரு சில காரியத்தில் அப்படியே சுய கட்டுப்பாட்டில் வர இப்படி சிந்தையிலும் வார்த்தையிலும் கிரிகையிலும் அவன் அதிகமாய் செய்து வருகையில் குணலட்சணத்தில் அவன் பலம் அடைவான். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பண்ண அப்படியே வந்து வளர்ச்சி அடைவார் அவர். அதில் தன் தசைகளை வளர்த்திட விரும்பின மனுஷனுடைய கதையினை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு மசில்ஸை வந்து டெவலப் பண்ணனாலும் ஸ்ட்ராங்காக பண்ணணும், அந்த சரீரத்தை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணாராம். அதனுடைய கதையை நம்ம பார்க்கலான்றார் நம்ம மூத்த சகோதரர் ரசல் பதர். பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய மசில்ஸை இது பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கணுக்குட்டியை தூக்குவாரான் டெய்லி. அப்படி தூக்கும்போது வாரக்கணக்காகும்போது அந்த தசைகள் என்ன பண்ணுச்சான், அதுக்கு தகுந்த மாதிரி கணுக்குட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, அது தூக்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்கள் போன பின்னால் என்ன ஆயிடுச்சான், அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சான். இப்படி இந்த மாதிரி மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாகுதான். பெருசான பின்னாடி அது பெரிய எருதான பின்னால் அந்த பெரிய எருத கூட தூக்குற அளவுக்கு அவர் என்ன ஆகிட்டாராம், பலமாயிட்டாராம் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஏன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இல்லையா, அதை தூக்கி ஒவ்வொரு நாளும் தூக்கும்போது அதுவும் வளருது, இவருடைய தசைகளை என்ன பண்ணுது, ஸ்ட்ரென்தன் ஆகுது. அந்த மாதிரி எருதையும் தூக்குற அளவுக்கு அவர்களுடைய தசைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சான் பாருங்கள். வந்து அப்போது கிராஜுவலாக தூக்குனாக்கா ரொம்ப ஈஸியாக இவரும் வளர்ந்துடுறாரு. இவருடைய முயற்சியை என்ன பண்ணுது, பூரண கிரியையை கொண்டு வந்து கொடுத்துருது அவருக்கு.
அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறாருன்னா வாசிக்கலாம். இப்படியாகவே கிறிஸ்தவனுக்கும் அவனது குணலட்சத்தினுடைய வளர்ச்சியின் விஷயத்திலாகும். நாம் தினந்தோறும் சுய கட்டுப்பாட்டினை பயிற்சி செய்து வந்தால் இது வளர்ச்சி விஷயத்தில் நாம் படிப்படியாக பலமான குணத்தை அடையலாம். நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா படிப்படியான குணலட்சணத்தை நம்ம வந்து அடைஞ்சிடலாம். மேலும் இது நம்முடைய கிறிஸ்தவ போராட்டத்தில் சொல்லி முடியாத அளவிற்கு நன்மையாக காணப்படும். சுய கட்டுப்பாட்டின் வளர்ச்சி என்பது ஒருவர் பிறப்பதற்கு முன்னாகவே கரு தரித்தலின் காலத்தின் போதே துவங்குவது ஏற்றதாக இருக்கும். அதாவது சுய கட்டுப்பாடு வந்து நாம கருத்தரிக்கிறோம் பாருங்க, அதிலே பிராக்டிஸ் பண்றது ஏற்புடையதா இருக்குன்றாரு. எவ்வளவு சீரியஸா சொல்றாரு, நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட்டை. படிங்க. தாயானவள் இதுவரை பிறக்காத தன் பிள்ளையின் மனதில் சுய கட்டுப்பாடு என்னும் பண்பினை பதிய வைத்திடவும், தாய் என்ன பண்ணுமா, கருவுல குழந்தை இருக்கும்போதே அந்த குழந்தைனுடைய மைண்ட்ல சுய கட்டுப்பாடை ரெக்கார்ட் பண்ணோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், அந்த சுய கட்டுப்பாட்டினுடைய லைஃப்பை வாழணும். அப்படி வாழ்ந்தா அந்த குழந்தைனுடைய மைண்டில் என்ன ஆகுமா, சுய கட்டுப்பாடு ரெக்கார்ட் ஆகிடுமா. இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தை மைண்டில் எது ரெக்கார்ட் ஆகும், சண்டை தான் ரெக்கார்ட் ஆகும். சுய கட்டுப்பாடோட வாழ்ந்தாங்கன்னா சுய கட்டுப்பாடு ரெக்கார்ட் ஆகும். படிங்க. இப்படியாக குழந்தை பிறந்து உலகத்திற்கு வருகையில் அவன் சுய கட்டுப்பாடு விஷயத்தில் மிக அதிக அனுகூலமான நிலைமையில் காணப்படவும் வேண்டி, குழந்தை பிறந்து அவன் உலகத்தில் வாழும்போது ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை இருக்குமா அந்த சுய கட்டுப்பாடோடு இருந்த பேரண்ட்ஸுனுடைய பிள்ளைகள். தாயானவள் கர்ப்ப காலத்தில் சுய கட்டுப்பானை பயிற்சி செய்திட வேண்டும். சுய கட்டுப்பாட்டினை அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுமா. மேலும் குழந்தை பிறந்த பிற்பாடு சுய கட்டுப்பானின் இந்த ஆவியானது பெற்றோரின் முறைமையான பயிற்சியின் கீழ் பிள்ளைகளிடத்தில் வளரும். பார்த்தீங்களா, இவங்க வந்து பிறந்த பின்னால் கூட இவங்க அந்த சுய கட்டுப்பாடை சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை ஈஸியாக என்ன பண்ணோன்னா ரிசீவ் பண்ணி வளருமா. மேலும் இப்படியாக பிள்ளை புருஷன் நிலைமையை அடைகையில் அவன் இயல்பாகவே அதிகம் சுய கட்டுப்பாட்டை பிரயோகிக்க முடிகிறவனாய் இருப்பான். கருவிலே ஃபீட் பண்ணிட்டா பெரியவனாகும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்டவன் தேவ பிள்ளைகளாடும் போது உண்மையில் அவன் மிக சிறந்த கிறிஸ்தவனாய் இருப்பான். இப்படியாப்பட்டவங்க ட்ரூத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க உண்மையிலே ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையா என்ன பண்ணுவானா இருப்பானா. அவன் கர்த்தரில் பலம் உள்ளவனாகவும் மற்றவருக்கு உதவி செய்ய முடிகிறவனாகவும் இருப்பான். ஆனால் அனைவருக்குமே இப்படியாக இந்த இயல்பான அனுகூலம் இருப்பது இல்லை. எல்லாருக்குமே இந்த இயல்பான அனுபவம் இருக்குதில்லை. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கினாக்கா நாம் வந்து அவங்களுடைய குணலட்சணம்னு வச்சுங்க சத்தியத்திலே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சுயநலமான அன்பு, சுயநலத்திலே வாழ்ந்தவங்க, சாத்தானுடைய அண்டரில் இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணுன்றதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. படிங்க. மேலும் இதன் காரணமாய் மிகவும் உறுதியாக போராட வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். இல்லைன்றதுனால நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, சோர்வடையாம நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போராடினோம்னா கருவில் வராது, இப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சொல்கிறாரு. அப்போ நாம் வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு கருவில் இருக்கும்போது வளர்க்கலை, அதனால் என்னால் வளர்க்க முடியாதனால யாரும் என்ன பண்ண முடியாது, சாக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீ வந்து ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணுன்றாரு. பண்ணால் என்ன ஆயிரும், உலகத்திலேருந்து பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக தன்னடக்கத்தை என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது மாதிரி பாருங்கள், வந்து உறுதியாக போராடினவர் ஒருத்தர் வந்து ரொம்ப அருமையாக நமக்கு வந்து சொல்கிறார். கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. வந்து 2 தீமோத்தேயு 4:7-8. 2 தீமோத்தேயு 4:7 முதல். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். யார் இது சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல். பாருங்க, வந்து அவர் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவர். அவர் வந்து என்ன பண்ணார்னா சபையை துன்புறுத்துறதுக்கு தான் வராரு ஃபஸ்ட்டு. இது தப்புன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக என்ன பண்ணிட்டாரு, மாற்றிக்கினாரு. ஏன்னா யூதர்கள் வந்து மேசியா வருவார்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் மேசியான்னு அவரை தெரிஞ்சுக்கல, கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் தான் மேசியான உடனே இமீடியட்டாக தன்னுடைய மைண்டை என்ன பண்ணிக்கினாரு, அப்படியே மாற்றிக்கினாரு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது,
நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். பாத்தீங்களா, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இரண்டாம் வருகையில இயேசு கிறிஸ்து வர்றதை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாராம், அதை ப்ரெசன்ட் ட்ரூத்தில் யாரெல்லாம் வந்து அந்த வெளிச்சத்தில் நடக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நீதியின் கிரீடத்தை தருவாராம். அப்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு அப்போது பவுல் சொன்ன மாதிரி நாமளும் சொல்ல முடியுமா? முடியாதா? ஈஸியாக சொல்லலாம். எப்படின்னா, அவருடைய அந்த பிரசன்னமாகுதலை விரும்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், தன்னடக்கம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா, இவ்வளோ நாளாக வந்து என்ன பண்ணிட்டோன்னா நம்ம ட்ரூத்தில் இல்லாதுக்கும் போது இயேசு கிறிஸ்து வருவார்னு நினச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டார், அவர் வந்துட்டார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னாரு. எந்த வாசற்படி? இந்த வாசற்படியா? இதை கதவை தட்டுறாரு. இதை திறந்த உள்ள அமிச்சிட்டோம்னா தன்னடக்கம் வருமா? வராது. அவர் வெளியே நிற்க வச்சிருந்தா தன்னடக்கம் வராது. உள்ளே அமிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னடக்கம் வந்துடும். அதனால தான் ஒருவன் கோபுரம் கட்ட மனதாக இருந்தால் செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன்னாரு. கோபுரம் எங்கே கட்டுவாங்க? கோபுரம் எங்கே பதில் இருக்கு? அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, வீடு கட்டுவாங்க, ஒரு கம்பெனி கட்டுவாங்க, கோட்டை கட்டுவாங்க. கோபுரம் யார் கட்டுவாங்க? ஒரு ஆலயத்தினுடைய உப்பரிகை தான் கோபுரம். இப்போ நாம் யார்? ஆலயம். இயேசு கிறிஸ்து யார்? தலை. அந்த ஆலயத்தினுடைய தலை தான் கோபுரம். நான் வந்து எனக்கு தலையாக இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கணுன்னா அவர் எதிர்பார்க்கிற குணலட்சணம் என்கிட்ட இருக்கணும். இந்த ஆலயம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து என் தலையை கட் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து தலையை வச்சுக்கணும். அப்படின்னா என்னென்னா, என் தலை சொல்கிற மாதிரி நான் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. யார் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும்? இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி கேட்கணும். இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி கேட்டோம்னா தன்னடக்கம் ஈஸியாக வந்துடும். எல்லா குணலட்சணத்துக்கும் நம்ம தலையை வச்சு ஹேண்டில் பண்ணாமல் இயேசு கிறிஸ்துவோடைய தலையை வச்சு ஹேண்டில் பண்ணோம்னா நாம் கோபுரத்தை பக்காவாக கட்டின்னு வரோன்னு அர்த்தம். கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை என்ன பண்ணுறோம்? 100% கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னு அர்த்தம். இல்லைன்னா நாம் வந்து மிஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் சொல்கிற அளவுக்கு நம்முடைய ஓட்டம் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வளர்ந்து தேவன் எதிர்பார்க்கிற குணலட்சணத்தை நாம் அடைந்து அவருடைய பொற்பாதங்களில் சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.